இட்லி தோசைக்கு ஒரே மாதிரி சட்னி அடித்து போர் அடிச்சிச்சின்னா மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். இதில் இப்போ நான் அரைச்சி காமிக்க போகிறது குடைமிளகாய் சட்னி தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, சின்ன துண்டு பெருங்காயம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, வரமிளகாய் ஒரு 5-6, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழைகளை போட்டு நல்லா வதக்கிக்குங்க. பருப்பு கொத்தமல்லி எல்லாமே நல்லா வதங்கின பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுக்குங்க. அடுத்ததாக குடைமிளகாய் நான் பார்த்திங்கன்னா 3 குடைமிளகாவை எடுத்திருக்கேன். அதை நீல வாக்கில் நறுக்கிட்டு நல்லா வதக்கிக்கிங்க. அதனுடைய பச்சை வாசனை போயிருக்கணும். அதில் இருக்கக்கூடிய தண்ணியெலாம் ட்ரை ஆகிருக்கணும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சமாக புளி சேர்த்துக்குங்க. அந்த அனல்லையே ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆற விட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான குடைமிளகாய் சட்னி ரெடி. கடைசியாக தாளிப்பு சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. ட்ரை பண்ணி பாருங்களேன்.